الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن تقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. அளவற்ற அருளாளனே கரற்ற அன்பாளனே நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இன்றைய குர்ஆன் புத்தகத்தை ஆரம்பிக்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிப்படைகளை அனுபவத்தின் தனது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்டருமே சஹாபாக்கள் தாபிஊன்கள் சபபு தாபிஈன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. எந்த ஒரு நாளை உலகம் மனிதனுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலியாக கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே நண்பர்களே வாலிபர்களே வயோதிபர்களே சிறார்களே அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்குள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலைமையிலும் கவலையான சோர்வான சங்கடமான கட்டங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு அல்லாஹ்வை பயந்து வாழ்வினாலே வறுமையினாலே அல்லாஹ் முஸ்லிம்களுடைய பட்டியலை எங்களை சேர்த்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு கூலியாக தந்து எமக்கு இறைவன் அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே பேரன்புமிக்க சகோதரிகளே, எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான், நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம். நாம் நிச்சயமாக பிறரை வாழ வைக்க வந்தவர்கள். நாம் வாழ வந்தவர்கள் என்று சொல்வதை விட நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் மற்றவர்களை வாழ வைக்க வந்தவர்கள். நாம் வாழ்வதனூடாக நம்முடைய ஊர் வாழ வேண்டும். நாம் வாழ்வதனூடாக நம்முடைய குடும்பங்கள் செழிப்பாக சந்தோஷமாக வாழ வேண்டும். நாம் வாழ்வதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த நாடு ஒரு உலகமும் நல்ல முறையிலே ஆரோக்கியமாக சுலபமாக வாழ வேண்டும். அதற்காக நாம் பங்காற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய 76வது சுதந்திர தினம் நாளை மறுநாள் இலங்கையிலே அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது. நாளை மறுநாள் பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்து 76 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அதையொட்டி மிக முக்கியமாக இன்றைய குத்துபாவிலே முன்னால் வாழ்ந்த முன்னோர்களான எங்களுடைய முஸ்லிம்கள்
இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் இந்த நாட்டை வளப்படுத்துவதிலே, நாட்டுடைய பொருளாதாரத்திலே, நாட்டுடைய பாதுகாப்பு துறையிலே, இந்த நாட்டுடைய கலாச்சாரத்திலே என்னென்ன பங்காற்றியிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை இன்றைய குத்பாவிலே பார்ப்பதோடு, அதே போன்று இலங்கையினுடைய அந்த 26வது சுதந்திர தினத்தை நானும் நீங்களும் எந்த முறையை அனுஷ்டிக்க வேண்டும், இஸ்லாம் எப்படி அதை அனுஷ்டிக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது, எனவே அதிலே ஒரு பங்காராக நானும் நீங்களும் இருக்க வேண்டும், அதை எப்படி இஸ்லாமிய முறையிலே செய்து கொள்வது என்று 2வது விடயம் செய்யும். 3வது விடயம், இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட நானும் நீங்களும் இந்த நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறோம் என்ற விடயம், இந்த 3 விடயத்தையும் சுருக்கமாக உங்களோடு இன்றைய குத்பாவிலே பார்க்கலாம் நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, இந்த நாட்டை முதலாவதாக ஆண்டவர்கள் போர்த்துகீயர்கள். இந்த நாட்டை முதலாவதாக ஆண்டவர்கள் போர்த்துகீயர்கள். அதுக்கு அடுத்ததாக அந்த நாட்டை ஒல்லாந்தர்கள் சில காலம் ஆண்டார்கள். அதுக்கு அடுத்ததாக அந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள். அந்த ஆங்கிலேயர் இருந்த அந்த நாடு 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி அவர்களிலிருந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியிலே இந்த நாடு மீட்டெடுக்கப்படுகிறது. அன்றைய நாள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய மூவின மக்களுக்கும் ஒரு பெருநாளாக, சந்தோஷமான நாளாக இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு கீழே நாங்கள் அடிமணிந்தோம் என்றும் அவர்களுடைய அந்த சட்டக்கோவைகளுக்கும் அவர்களுடைய அந்த யாப்புகளுக்கும் கீழே இருந்து கொண்டிருந்த நாம் நமக்கு ஒரு போராட்டத்தின் பின்னால் ஒரு சிறந்ததொரு நாடிவகு கிடைக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையிலே எங்களுடைய ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு இருப்பதை போல, எங்களுடைய குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு இருப்பதை போல, அதே போல் எம்மை ஈட்டெடுத்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பதை போல, எங்களுடைய மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பதை போல, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த நாட்டிலே நாங்கள் பிறந்திருக்கிறோம், இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய அதாவது மிக பாரிய பொறுப்புகளும் எங்களுக்கு இல்லாமல் இல்லை. எனவே அந்த பொறுப்புகளையும் நாம் கொஞ்சம் விலகிக் கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கு. ஏன்னா அந்த உலகத்திலே அதாவது ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே ஒரு முஸ்லிம் எப்போதும் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது. நான் வாழ்ந்து விட்டேன், என்னுடைய குடும்பம் வாழ்ந்து விட்டது, என்னுடைய சமூகம் வாழ்ந்து விட்டது, இன்னொரு சமூகத்துக்கு என்ன நடந்தால் என்ன, இந்த நாட்டுக்கு என்ன நடந்தால் என்ன நிலைப்பாட்டிலே ஒரு முஸ்லிம் ஒரு காலமும் வாழ முடியாது. எனவே முதலாவதாக தம்மை மட்டும் சிந்திக்காமல் மற்றவர்களையும் பற்றி சிந்திக்க வேண்டும். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய மிக முக்கியமான விடயம். சுயநலவாதி இல்லாமல் பொதுநலவாதியாக நாம் வாழ்வதற்காக சகல இனத்தவர்களும் இந்த உலகத்திலே ஒரு ஆரோக்கியமான நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய வாழ்வை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை புரட்டி பார்த்தால் எங்களுக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாயகமே உங்களை உலகத்தாருக்கு அருளாக ரஹ்மத்தாக உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை என்பது இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லோருக்கும் ரஹ்மத்தாக, உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக அல்லாஹ் நபியுடைய வருகையை ஆக்கியிருக்கிறான். அது எங்களுக்கு மாத்திரம் ரஹ்மத்தானதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரக்கத்தை, அன்பை, கண்ணியமானவர்களே, இந்த மனித இனத்தோடு மாத்திரமல்ல, வாய் பேச முடியாத மிருகங்கள் கூட இந்த உலகத்திலே அநியாயமாக இருந்து விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கட்டளையிடுகிறார்கள், ஒரு பயணம் போகின்ற போது எறும்புகளை நீங்கள் நிறுத்தி விட வேண்டாம், அதாவது தாயிடமிருந்து குஞ்சிகளை பறித்து விட வேண்டாம் என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருகங்களோடு நடக்கின்ற முறைகளை கூட ஸல்லல்லாஹு சொல்லிக் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு முறை நபி தோழர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பறவையினுடைய குஞ்சியை எடுத்து வந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஒரு குழந்தை அந்த குழந்தையை தாயிடமிருந்து பிரித்தெடுத்தால் எந்த கவலை இருக்குமோ அதே ஒரு கவலை அந்த பறவைக்கும் தாய் பறவைக்கும் இருக்கிறது. எனவே இந்த குஞ்சை விட்டுவிடுங்கள், அந்த தாயிடத்திலே போய் அந்த குஞ்சு சேர்ந்து கொள்ளட்டும் என்று அந்த தாயிடத்திலே விட்டுவிடுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித நேயத்தை, வாய் பேச முடியாத மிருகங்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை கற்றுக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒரு முஸ்லிம் சுயநலவாதி அல்ல, அவர் ஒரு பொதுநலவாதி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எங்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று மிக முக்கியமாக இந்த நாடு 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைகின்ற போது அந்த சுதந்திர போராட்டத்திலே
பங்கெடுத்தவர்கள் சாதாரண உரையின மக்கள் மாத்திரமல்ல, மூமின மக்களும் அதிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். அதன் குறிப்பாக எமது சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக அதாவது பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர்களை, முஸ்லிம்களுக்காக அல்ல, இந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தவர்களை இந்த அரசாங்கம் தேச பக்தர்கள் என்று அழைக்கும். இந்த நாடு தேச பக்தர்கள் என்று அழைக்கும். அந்த தேச பக்தர்கள் பட்டியலிலே அந்நிய மக்கள் இருப்பதை போல, சகோதர மொழி பேசக்கூடிய மக்கள் இருப்பதை போல எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஷேக் முகமது என்று சொல்லக்கூடியவர் தோப்பூரை சேர்ந்தவர். அதே போன்று மீரா ஹுசைன் என்று சொல்லக்கூடியவர், இவர் சம்மாந்துறையை சேர்ந்தவர். அதே போன்று கண்ணியமானவர்களே, முகமது சலாம் பட்டியுடையார், இவர் குச்சவெளியை சேர்ந்தவர். அபூபக்கர் ஈசா, இவர் சம்மாந்துறையை சேர்ந்தவர். அதே போன்று இப்படி நிறைய முஸ்லீம்கள் இந்த நாட்டை மீட்டெடுப்பதிலே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களுடைய உயிரை இந்த நாட்டுக்காக பலி கொடுத்தவர்கள், இந்த நாட்டுக்காக தன்னுடைய உயிரை அதாவது கொடுத்து இந்த நாட்டை பாதுகாத்தவர்கள் பாடவர்களே. அதனால் தான் அந்த நாடு இன்று முஸ்லீம்களுக்கு ஒரு பெரியதொரு இடத்தை வரலாறுகளை பதியப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்களுடைய வரலாறு என்பது 100 வருடம் 50 வருடம் அல்ல, 1000 வருடங்களுக்கு அப்பால் இருந்து இந்த அரசாங்கம் மாத்திரமல்ல, இதுக்கு முன்னுள்ள அரசாங்கம் கூட எல்லா துறைகளிலும் முஸ்லீம்களுக்கு ஒரு பாரிய ஒரு இடத்தை வைத்துத்தான் போயிருக்கிறது. அதற்கு ஒரு சான்றாக நாங்கள் பார்க்கின்ற போது கண்ணியமானவர்களை, ஆரம்ப காலங்களில் மிக முக்கியமான சில விடயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதே மிக முக்கியமான விடயம் தான் எங்களுக்கு தெரியும். இந்த நாட்டிலே மிக முக்கியமாக இந்த நாட்டுக்கு முஸ்லிம்கள் செய்த பங்களிப்புகளை குறிப்பாக நாங்கள் எடுக்க போனால் அதை 5 பகுதிக்கு எடுக்கலாம். 1 பொருளாதாரம் சார்ந்த, வணிகம் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த பங்களிப்பு. 2 அரசியல் சார்ந்த பங்களிப்பு. 3வது தேசிய பாதுகாப்பு துறை சார்ந்த பங்களிப்பு. 4வது மருத்துவம் சார்ந்த, மருத்துவத்துறை சார்ந்த பங்களிப்பு. 5வது கலாச்சாரம் பண்பாடு ரீதியான பங்களிப்பு. இந்த 5 வகையான பங்களிப்பிலும் முஸ்லீம்கள் பாரிய அளவு பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதை வரலாறு ரீதியாக பார்க்கின்ற போது நாம் மறுப்பதற்கில்லை. அந்த வகையிலே இந்த 5 பிரிவுகளிலும் முஸ்லீம்கள் நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். அந்த பகுதியை பார்ப்பதற்கு முன்னால் இந்த நாடு நமக்கு என்ன செய்திருக்கிறது, இந்த நாட்டுக்கு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக பார்க்கிறேன். இந்த நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட இந்த நாட்டுக்கு நானும் நீங்களும் என்ன செய்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு சிந்திக்க வேண்டும். இந்த நாடு நமக்கு என்ன செய்திருக்கின்ற ஒரு கேள்வி கேட்டால் உண்மையிலே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இலவச கல்வி என்பது இந்த நாடு எங்களுக்கு வழங்குகின்ற அழியாத ஒரு சொத்தாக. இலவச கல்விக்கு இலவச பாடநூல், இலவசமாக அங்கே அதாவது அந்த வாட்டா, அதே போன்று இலவசமாக இன்னும் தேவைப்பட்ட அந்த அப்பியாச கோப்பிகள், ஆடைகள் இப்படி என்ற ஒரு பகுதி அங்கே இலவச கல்வி என்று அங்கே நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் பல்கலைக்கழகம் செல்கின்ற அளவுக்கு இந்த அரசாங்கம், இந்த நாடு, இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் அதிகமாக செலவழித்து போயிருக்கிறார்கள். இது கல்வித்துறை. சுகாதாரத்துறை எடுத்துப்பார்கள். சுகாதாரத்துறையிலே இலங்கையிலே எங்கள் நாடு இந்த நாடு செய்கின்ற சேவைகள் அளப்பெரியவை. எந்த அளவு என்றால் புற்று நோயாளருக்கு மகரகமிலே சரியான ஒரு வைத்தியசாலை, எங்கே பிரைவேட் வைத்தியசாலை கிடையாது, மகரகமிலே ஒரு தனியான ஒரு வைத்தியசாலை. குஷ்டரோக நோயாளிகளுக்கு அது மட்டக்களப்பு மாந்தியிலே சரியான ஒரு வைத்தியசாலை. அதே போன்று ஆயுர்வேத வைத்தியசாலை நாவினையிலே, அதே போன்று அரசினர் சுதேச வைத்தியசாலை ராஜகிரியிலே, இப்படி விபத்துகளை சிக்கக்கூடியவருக்கு பொருளிலே தனியான வைத்தியசாலை. இப்படி இந்த அரசாங்கம் வழங்குகின்ற, இந்த நாடு வழங்குகின்ற அளப்பெரிய சேவைகளிலே சுகாதார சேவை, கல்வி சேவை எப்படி இருக்கிறதோ சுகாதார சேவை எப்படி இருக்கிறது. சாதாரண ஒரு நோய்க்கு நாங்கள் சிகிச்சை அளிக்க சென்றால், ஒரு நாள் 2 நாள் பிரைவேட் வைத்தியசாலையை தங்கினால் கண்ணியமானவர்களே, அந்த கடைசியை முடிந்து வருவதற்கு பின்னால் அதனுடைய பிள்ளையை பார்த்தால் 1 லட்சத்தை தான் இருக்கும். ஆனால் ஒரு கிழமைதான் அல்லது 2 கிழமை அல்லது ஒரு மாதம் ஒரு வைத்தியசாலை, சாதாரணமாக அரசு வைத்தியசாலை இருக்கிறோம் என்றால் அதுக்கு எந்த கட்டணம் எங்களுக்கு அளவு கிடையாது. எனவே அப்படியான ஒரு பாரிய ஒரு பங்களிப்பை இந்த நாடு நமக்கு செய்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் இந்த நாட்டுக்கு சேவை செய்ய, இந்த நாட்டுக்கு அதாவது கடமை செய்ய நாங்கள் பொறுப்பாக இருக்கிறோம் என்பதை நாம் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அதே போன்று அதாவது இந்த நாட்டுடைய சுதந்திர தினத்திலே நாங்கள் கொண்டாட வேண்டும். அதாவது தேசிய கொடியை ஏற்றுவதால் மாத்திரம் பேசப்பட்டு விளையாது. தேசிய கொடியை ஏற்றுவது அது ஒரு பகுதி. ஆனால் கண்ணியமானவர்களே, மிக முக்கியமாக இந்த நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக நானும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இந்த நாடு
நமக்கு நிறைய சலுகைகள் வழங்கியிருக்கிறது. இந்த நாட்டுடைய வளங்களை பாதுகாக்கின்ற விடயங்கள், இந்த நாட்டுடைய வளங்களை பெருக்குகின்ற விடயங்கள், இந்த நாட்டுடைய பொது சொத்துக்களை பாதுகாக்கின்ற விடயங்கள், இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு பொது இடங்களை பாதுகாக்கின்ற விடயங்களிலே நாங்கள் அதிகமாக கருத்தினை காட்ட வேண்டும். அது எங்களுடைய பொறுப்பாக, எங்களுடைய கடமையாக இருக்கிறது. குறிப்பாக நாட்டு சட்டங்களை மதித்து உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அதே போன்று நாட்டுடைய வளங்கள், சூழல், மிக முக்கியமாக பூங்காக்கள், மிக முக்கியமாக நாட்டினுடைய பொதுவான தரிப்பிடங்கள், பொதுவான இடங்கள், இந்த இடங்களிலே நாங்கள் நாசப்படுத்தக்கூடாது. இந்த இடங்களை நாங்கள் மாசுபடுத்தாமல் போனால் அந்த இடத்தினுடைய உரிமைகளை நல்ல முறையில் பேணிக் கொள்ள வேண்டும். அதனால் எந்த மாதிரி அமைப்பிலே நாம் இந்த சுதந்திரத்தை அவசிக்க வேண்டும். அதே போன்று இந்த சுதந்திர தினங்களில் முடியுமாக இருந்தால் பொதுவான இடங்கள் அல்லது நமக்கு வருவாய் தரக்கூடிய ஏதோ ஒரு வகையிலே சமூகத்துக்கு என்னுடைய தேசப்பற்றை நாங்களும் வழிகாட்ட வேண்டும். மரங்களை நட்டுவது, நல்ல நல்ல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வது, அந்த நல்ல நிகழ்வுகளில் எங்களோட பண்பாடு ரீதியான, எங்களோட மார்க்க ரீதியான விடயங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்வது, இப்படியான விடயங்களில் நாங்கள் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயத்துக்கு நாம் வருகிறோம். அதாவது இந்த நாட்டிலே முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள், இந்த நானும் நீங்களும் இந்த நாட்டிலே தலை நிமிர்ந்து நிம்மதியாக இருக்கிறோம் என்றால், நானும் நீங்கள் இந்த முன்னோர்களுடைய வரலாறுகளை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் காரணம் இதற்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. எனவே அந்த முன்னோர்கள் இந்த நாட்டுக்கு ஆற்றிருக்கின்ற 5 வகையான பங்களிப்புகளை நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். அதில் முதலாவது வகையான பங்களிப்பு தான் பொருளாதாரம், தொழில் சார்ந்த பங்களிப்பு. எந்த அளவென்றால் இலங்கையின் தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதிலே வரலாற்றிலே முஸ்லீம்கள் வகித்த பங்கு யாராலும் மறக்கவும் மறுக்கவும் முடியாது. அந்த அளவு அவர்கள் பங்காற்றியிருக்கிறார்கள். அன்றாதபுர ஆட்சி காலம் முதல், அதாவது இலங்கையின் சர்வதேச வணிகத்தை உலக அளவிலே கொண்டு சென்றவர்கள் முஸ்லீம்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இலங்கையிலே மிக முக்கியமாக, அதாவது இலங்கையினுடைய வருமானத்திலே பாரிய ஒரு வருமானத்தை கூட்டுவதற்காக, இலங்கையில் உள்ள அந்த பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக ஆரம்பத்திலே வாழ்ந்த முஸ்லீம்கள் பங்காற்றிருக்கிறார்கள். அதற்காக சில உதாரணங்களை சொல்லலாம். அதாவது அன்றாதபுர ஆட்சி காலத்தில் நடைபெற்ற படையெடுப்பின் போது அங்கே பாதிக்கப்பட்ட குளங்களை, அதே போன்று பாதிக்கப்பட்ட அந்த இடங்களை புனர்நிர்மாணம் செய்வதற்காக சிறந்த பேர், அதாவது உருவாக்கப்பட்ட அந்த பொருளாதாரம், அந்த மிக முக்கியமாக முஸ்லீம்கள் அந்த பொருளாதாரத்தில் ஈட்டிய அந்த பொருளாதாரத்தின் மூலமாக தான் அங்கே மீள கட்டியெழுப்பப்பட்டது. அது மாத்திரமல்ல, இலங்கை நீர்ப்பாசன நாகரிகம் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்ட ROLH உணவர்தன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒருவர், அவர் முஸ்லீம்கள் இந்த நாட்டு காட்டிய பங்களிப்புகள் எழுதியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இலங்கையின் முன்னால் வாழ்ந்த மன்னர் கூட இலங்கையிலே முஸ்லீம்கள் மிகப்பெரிய பங்காற்றிருப்பதாக அவருடைய வரலாற்று குறிப்புகளிலே நூல்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இலங்கையின் மாணிக்க கற்களுக்கு பிரபலியம் பெற்ற நாடு. இந்த மாணிக்க கற்களை உலக சந்தையிலே அறிமுகப்படுத்தியவர்கள். இந்த மாணிக்க கற்களை இலங்கைக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தால் அதற்கு பெருமதி கிடையாது, அது உலக சந்தையிலே போடப்பட வேண்டும், அதற்குரிய பெருமானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தனவந்தர்கள் வெளியில் இருக்கிறார் என்று ஒரு உலகத்துக்கு இங்குள்ள மாணிக்க கற்களை அறிமுகப்படுத்தியவர்கள் எங்களுடைய முஸ்லீம்கள் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிட முடியாது. எந்த அளவுனால் கிறிஸ்துக்கு பின் 10ஆம் நூற்றாண்டில் அல்-பெரூனி எழுதிய கிதாபுல் ஜமாஹிர் ஃபீ மஅரிஃபத்துல் ஜவாஹிர் என்ற நூலில் இலங்கையின் இரத்தின கல் பற்றி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த இலங்கையினுடைய இரத்தின கல்லை உலக அளவிலே சர்வதேச அளவிலே கொண்டு சென்றவர்களுடைய முஸ்லீம்கள் என்பதை மிக முக்கியமாக பொருளாதாரம், தொழில் சார்ந்த, வணிகம் சார்ந்த பங்களிப்பிலே முதலாவதாக குறிப்பிடலாம். இரண்டாவது முஸ்லீம்கள் நாட்டுக்கு செய்திருக்கிற பங்களிப்பு அரசியல் சார்ந்த பங்களிப்பு. கனிமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இலங்கையின் அரசியல் முஸ்லீம்கள் அன்றாதபுர ஆட்சி காலம் முதல் இன்று வரைக்கும் மிக முக்கியமான பங்காற்றிருக்கிறார்கள். எந்த அளவென்றால் இலங்கையின் பாராளுமன்ற உறுப்பினராக இலங்கையில் உள்ள மிக முக்கியமான அமைச்சு பொறுப்புகளை எடுத்து இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். ஒரு கல்வி அமைச்சராக அல்லது சாதாரண சுகாதார அமைச்சராக அல்லது சாதாரண ஒரு நிதி அமைச்சராக பொறுப்பெடுத்துக் கொண்டால் அவர்கள் எங்களுடைய சமூகத்துக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒவ்வொரு பிரஜைகளுக்கும், ஒவ்வொரு பகுதிகளுக்கும், அவருடைய எல்லா பிரஜைகளுக்கும் அவருடைய சேவை அங்கே உரித்தாகி அந்த பொறுப்புகளை அவர்கள் நல்ல முறையிலே செவ்வனே செய்து வந்திருக்கிறார் என்பது அரசியல் சார்ந்த பங்களிப்பை எங்களுக்கு நோக்கலாம். அந்த அளவு அன்று முதல் இன்று வரைக்கும் அரசியல் கட்சிகள் கூட, அதாவது பல பேர்களில் இருந்தாலும் அந்த அரசியல் கட்சிகள் மூலமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம்கள் மிக முக்கியமாக நிறைய பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதற்கு வரலாறு ரீதியான சான்றிதழை நாங்கள் பார்க்க முடிகிறது. அதே போன்று
இன்னும் ஒரு பாதுகாப்பை நாங்கள் பார்ப்போம் என்றால் முஸ்லீம்கள் செய்திருக்கிற பங்களிப்பு மூன்றாவது வகையான பங்களிப்பு தேசிய பாதுகாப்பு துறையிலே முஸ்லீம்கள் ஆற்றிய பங்களிப்பு. அன்பானவர்களே, நமக்கு தெரியாது இந்த தேசிய பாதுகாப்பு துறையிலே எங்களுடைய புலித்துவத்தில் இருக்கிறார்கள், அதாவது ஆர்மி உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், சிவில் உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், கடற்படை உத்தியோகத்தில் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு அவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த வீராசாரம் ஆரம்ப காலத்திலே நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதிகமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எந்த அளவென்றால், அதாவது இந்த நாட்டிலே அரசியலிலே மிக முக்கியமாக முஸ்லிம்கள் பெரிய ஒரு பங்காற்றி இருக்கிறார்கள் என்பதிலே அரசியல், அதாவது ஆரம்பத்தில் இருந்த கோட்டை அரசியலும் கண்டி அரசியலும் இலங்கை தேசிய பாதுகாப்பு பங்களிப்பு நல்கிய முஸ்லீம்களின் பெயர்கள் பதியப்பட்டுள்ளன. அது மாத்திரமல்ல, கண்டி மன்னனான 1ஆம் விமலதர்மனுடைய ஆட்சி காலத்தில், 1ஆம் விமலதர்மனுடைய அந்த ஆட்சி காலத்திலே கரையோர பாதுகாப்புகளுக்கு தளபதியாக பிரதான கட்டளையிடும் அதிகாரியாக ஒரு முஸ்லிம் நிர்மாணி, அதாவது நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் போர்த்துகேயரால் அன்று கைது செய்யப்படுகின்ற போது இவரை விடுவிக்க அன்றிருந்த இலங்கை மன்னன் 5000 வெள்ளி நாணயங்களை கொடுத்து அவரை விடுவிக்க முன்வந்தார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவென்றால் இந்த முஸ்லிம் இந்த நாட்டுக்கு பெருமதி என்பதால் 5000 வெள்ளி நாணயங்களை கொடுத்து அந்த முஸ்லிம் ஒருவரை விடுவிப்பதற்காக ஒரு மன்னர் முன்னுக்கு துணிந்து வந்தார் என்றால் அன்று முஸ்லிம்கள் மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறார்கள். பணங்கள் ஒரு புறம் இருக்கட்டும், அந்த பணங்களை விட எங்களுக்கு முஸ்லிம்கள் பெருமதி என்று அன்று வாழ்ந்த மன்னர்கள் கூட முஸ்லிம்களுக்கு தனியான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அது தேசிய பாதுகாப்பு துறையிலே முஸ்லிம்கள் ஆற்றிய பங்களிப்பு எடுத்து காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, கண்டியின் இறுதி மன்னன் வரை முஸ்லிம்களின் தேசிய பாதுகாப்புக்கு வழங்கிய மிக முக்கியமாக கிறிஸ்துக்கு பின் 1710ஆம் ஆண்டில் இலங்கை தேசிய இராணுவத்தில் 850 முஸ்லிம்கள் பங்காற்றிருக்கிறார்கள். அவருடைய பெயர் பட்டியல் கூட பழைய வரலாற்று நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இப்படியாக பாதுகாப்பு சார்ந்த நிறைய பங்களிப்புகளை சமூகம் செய்திருக்கிறார் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று 4வது பங்களிப்பு மருத்துவத்துறை சார்ந்த பங்களிப்பு. இலங்கையிலே மிக முக்கியமாக யூனானி மருத்துவம் புறப்படியிருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த யூனானி மருத்துவத்தை இலங்கையிலே அறிமுகப்படுத்திய பெருமை எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தில் தான் சாரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கிறது. எந்த அளவென்றால், அதாவது இலங்கை யூனானி மருத்துவ முறையை அறிமுகப்படுத்தியது, அதனை ஒரு தனிப்பெரும் துறையாக விருத்தி செய்த பெருமை முஸ்லிம் சமூகத்தை சாரும். கண்டி அரசின் யூனானி மருத்துவத்துறை சிறப்பு விளங்கியது. அது மாத்திரமல்ல, இலங்கையின் கரையோர நகரங்களை, அதாவது கொழும்பு, காலி, மாத்தறை முதலிய பிரதேசங்களில் அன்று உள்ளாந்தர்கள் நிறுவி இருந்த வைத்தியசாலைகளில் முஸ்லிம் மருத்துவர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள் என்பதே இது வரலாறு ரீதியான சான்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துக்கு பின் 1791ஆம் ஆண்டு மீராலபை, மேசியார், ஷேக் மரைக்கால், ஷேக் லெப்பை போன்றோர், அதாவது இந்த வைத்தியசாலைகளில் பிரதம மருத்துவராக அவர் கடமையாற்றியிருக்கிறார்கள். இன்று யூனானி மருத்துவம் இலங்கையின் பல்கலைக்கழக அந்தஸ்தை பெற்ற ஒரு மருத்துவத்துறையாக திகழ்ந்தென்றால் அதுக்கு அன்று வாழ்ந்த முன்னோர்களான முஸ்லிம்கள் ஆற்றிய பங்களிப்பு என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று அந்த ஆரம்ப காலத்திலே அந்த ஒரு மன்னருக்கு நோய்வாய்ப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த யூனானி மருத்துவம் இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்டதாக வரலாற்று குறிப்பிடப்படுகிறது. வரலாற்றாசிரியர், அதாவது கலாநிதி லோனா தேவராஜா தரும் தகவலின்படி தம்பதனிய மன்னனான 2ஆம் பராக்கிரமபாகு அவருடைய ஆட்சி காலத்திற்கு பின் 1830 முதல் 1870 வரைக்கும் ஆட்சி செய்தார். அந்த ஆட்சி காலத்திலே 22ஆம் ஆண்டு, அவருடைய ஆட்சி காலத்திலே 22ஆம் ஆண்டிலே அவருக்கு பேச முடியாத ஒரு பாரசவியாதி கொண்ட அவருடைய நாவிலே ஒரு வருத்தம் ஏற்படுகிறது, நோய் ஏற்படுகிறது. எல்லா வைத்தியங்களும் இலங்கையிலே பண்ணினார்கள், அவருக்கு குணம் கிடைக்கவில்லை. இறுதியாக அங்கோடு அவர்கள் நெருக்கமாக இருந்த அந்த முஸ்லிம் சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், இப்படித்தான் இந்த முஸ்லிம்கள் நல்ல முறையில் வைத்தியம் பண்ணுகிறார்கள், அது வந்து மருத்துவத்தின் பேர் யூனானி என்று மருத்துவம் இருக்கிறது, எனவே இந்த மருத்துவத்தை பண்ணி பார்ப்போம் என்று அந்த மன்னனுக்கு அறிவுரை கொடுக்கிறார்கள். அப்போது அந்த மன்னன் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த மன்னன், அதாவது பேச முடியாத நிலைக்கு உள்ளான போது அரசின் வேண்டுகோளின் பேரில் டெல்லி சுல்தான் வடகொரியா, அதாவது இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு இடம், அங்கிருந்து ஒரு வைத்தியர் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டு அவருக்கு வைத்தியம் பண்ணி அவர் அங்கே அதுக்கு குணம் கிடைத்ததாக ஒரு வரலாற்று குறிப்பு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு வரலாற்று குறிப்பிலே, அதாவது ஜமாலுத்தீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் இலங்கைக்கு வந்து அவர் பேருவரையிலே அவருடைய குடும்பம் குடியேறி அவர் இந்த
அதாவது மன்னருக்கு வைத்தியம் பண்ணி அவருக்கு குணம் கிடைத்ததாகவும் அதற்கு பிரதிபலனாக அதற்கு அவர் கொடுக்கின்ற ஒரு அன்பளிப்பாக உங்களுடைய பள்ளிகளை நீங்கள் விரும்பிய இடங்களிலே கட்டிக்கொள்ளுங்கள் என்று அனுமதி எடுத்ததாகவும் அந்த வரலாற்று குறிப்புகளில் கூறுகிறது. அதன் நிமித்தமாகத்தான் எங்களுக்கு தெரியும், வரலாறை புரட்டி பார்த்தால் இலங்கையிலே முதலாவது நிறுவப்பட்ட பள்ளி வேர்வையில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அப்ரார் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாயில் எங்களுக்கு தெரியும். இப்போது விசாலமான தோட்டங்களை கொண்ட ஒரு பள்ளிவாயில் இலங்கையிலே முதலாவது நிறுவப்பட்ட பல வருடங்களை தாண்டி இருக்கிற ஒரு பள்ளிவாயில் தான் வேர்வையை அமைந்திருக்கின்ற மஸ்ஜிதுல் அப்ரார் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாயில். எனவே வரலாற்று குறிப்போடு பார்க்கின்ற போது கிழக்கு மாகாணத்தில் உள்ள சில ஊர்கள் எப்படி சம்பந்தப்படுகிறதோ, கிழக்கு மாகாணத்தில் முக்கியமான நகரங்கள் எப்படி சம்பந்தப்படுகிறதோ, அதே போன்று வேறுவரை, காலி, மாத்தரை போன்ற பகுதிகள், அதே போன்று புத்தர போன்ற கரையோர பகுதிகளும் இந்த வரலாறு ரீதியான குறிப்புகளிலே நிறையவே சார்ந்திருக்கிறது. எனவே நாம் இந்த வரலாற்று குறிப்புகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இறுதியான ஒரு அதாவது பங்களிப்பு கலாச்சாரம் சார்ந்த பங்களிப்பு. இந்த நாட்டிலே கலாச்சாரம், இந்த நாட்டுக்கு என்று தனிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி கொடுத்தவர்கள், இந்த நாட்டிலே நல்ல ஒரு தனித்துவமான ஒரு கலாச்சாரத்துக்காக பங்காற்றியவர்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு மிக நிறையவே சார்ந்திருக்கிறது. ஆரம்பத்திலே வாழ்ந்தவர்கள் எந்த அளவென்றால் இந்த நாட்டிலே உள்ள உரிமையை பெற்றெடுக்க, அது முஸ்லீம்களே உரிமையாக இருக்கலாம், ஒரு தமிழருடைய உரிமையாக இருக்கலாம், அல்லது சகோதரர்களை பேசக்கூடிய சிங்களவர்களுடைய உரிமையாக இருக்கலாம். எப்படி யாருடைய உரிமையாக இருந்தாலும் அந்த உரிமையை தனி இனத்துடைய உரிமையாக போராடி பெறவில்லை. அது நாட்டுடைய சொத்தாக அந்த மூவின மக்கள் யாருடைய பிரச்சனையாக இருந்தாலும் அது நாட்டுடைய உரிமை என்றுதான் போராடினார்கள். அந்த போராட்டத்துக்கு முன்மாதிரியாக அப்படியாக ஒரு முன்மாதிரியாக அந்த நாட்டுடைய உரிமைக்கு போராடினார் என்பதற்கு ஒரு சான்றாக இந்த முஸ்லிம் சமூகத்தின் துருக்கி தொப்பிக்கு வாதாடிய அந்த வரலாற்றை எங்களுக்கு சொல்லலாம். எந்த ஆங்கிலேய காலக்குழுவில் தமது பண்பாட்டு சின்னமாக விளங்கிய அந்த துருக்கு தொப்பியை நீதிமன்றத்தில் அணிய அனுமதி தரப்பட வேண்டும் என்று அங்கு சட்டத்தரணி MP அப்துல் காதர் ஆரம்பித்து வைத்த அந்த உரிமை போராட்டத்திலே அன்று அவர்கள் போராட்டத்திலே அங்கே ஆரம்பித்து வைத்து அந்த பங்களிப்பிலே அதாவது எல்லோரும் சேர்ந்துதான் அதற்கு குரல் கொடுத்தார்கள். அன்று ஒரு முஸ்லீம்களுடைய உரிமையாக அதை பார்க்கவில்லை, இந்த நாட்டினுடைய சொத்தாக, இந்த நாட்டினுடைய உரிமையாக மூவின மக்களும் போராடித்தான் அதை வென்றெடுத்தார்கள் என்பதை வரலாறு ரீதியாக இந்த சமூகம் ஒன்றுபட்டிருக்கிறார்கள், ஒற்றுமையாக அந்த நாட்டை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இலங்கையின் சுதந்திர போராட்டத்திலே பங்கெடுத்த உயிரை நீத்துக் கொண்டவர்களை தேச பக்தர் என்று நினைப்பார்கள். அந்த தேச பக்தர் பட்டியலே எங்களுடைய முஸ்லீம்களும் மிக முக்கியமாக 50க்கும் மேற்பட்டவர் இருக்கிறார் என்பது வரலாறு சொல்கின்ற தகவலாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அளவிலே மிக முக்கியமான சில விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். அந்த வகையிலே மிக முக்கியமாக இந்த நாட்டுடைய சுதந்திர தினம் நாளை மறுநாள், அதாவது இலங்கையினுடைய 76வது சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. எனவே அந்த நிகழ்வுகள் நாங்கள் பள்ளிகளிலோ அல்லது வேறு வேறு இடங்களிலோ பாடசாலைகளிலோ அப்படியான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கின்ற போது கண்டிப்பாக இப்படியான வரலாற்று குறிப்புகளை ஆசிரியர்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது உலமாக்கள் தொடர்பு கொண்டோ ஏதோ ஒரு வகையிலோ அல்லது இந்த தொழில்நுட்ப அதாவது வேறு வகையான ஏதோ ஒரு வகையில் இந்த தகவலை எடுத்துக்கொண்டு இந்த தகவலை ஒன்று கூடுள்ள எல்லா சமூகத்திற்கும் வெற்றி வைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அதே போன்ற நிகழ்வுகள் எங்களுடைய தனித்துவங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதன் குறிப்பாக தேச பக்தை வெளிப்படுத்துவதற்காக தேசிய கொடியை நாம் ஏற்றிக் கொள்ள வேண்டும். பயணிகள் போகின்ற போதும் அதே போல எங்களுடைய இல்லங்களிலும் தொங்கவிட்டு கடை தெருவுகளில் தொங்கவிட்டு நாங்கள் தேசப்பட்டுள்ளவர்கள், நாங்கள் நாட்டுக்கு விசுவாசம் உள்ளவர்கள் என்ற அடையாளத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான சில விடயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன். எனவே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நானும் நீங்களும் மற்றவர்களை வாழ வைக்க வந்தவர்கள். அல்லாஹ்வை பயந்து உலக வாழ்வை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அனுபவமானதை சொல்வதை போல உலகத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயந்து மனோ இச்சை கட்டுப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டானோ அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த மனிதன் ஒதுங்குகின்ற இடம் சுருக்கம் என்று சொல்கிறான். எனவே இந்த உலகத்திலே யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு பயந்து மனோ இச்சைகளை கட்டுப்படாமல் நல்லதொரு முஸ்லீமாக, நல்லதொரு முன்மாதிரி மிக்க முஸ்லீமாக நன்மை 100க்கு நாம் வழங்குவோம். தீமை சிகரமாக தீமையை வளர்க்கின்றவர்களாக அல்லாமல், சுயநலவாதி அல்லாமல் பொதுநலவாதியாக இந்த நாடு நமக்கு என்ன செய்வது என்பதை விட இந்த நாட்டுக்கு நானும் நீங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்ற சிந்தனை உள்ளத்திலே உள்வாங்கி நிறைய சேவை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய ஆயுளை கபூல் செய்துள்ளான். அன்பானவர்கள், இறுதியாக உங்களை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், قد مات قوم وما ماتت فضائلهم وعاش قوم وهم الناس أموات.
சில சமுதாய மௌத்து, சில மனிதர்கள் மௌத்து, ஆனா அவர்கள் செய்த சேவைகள் மௌத்தாக இல்லை என்று சொன்னார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், முன்னால் வாழ்ந்த அந்த சமூக மௌத்து, ஆனால் அவர்கள் செய்த சேவைகள் இன்று ஒவ்வொரு இந்த காலங்களிலும் நினைவுபடுத்தப்படுகிறதால் அவர்கள் தான் மௌத்து, அவர்கள் செய்த சேவைகள் மௌத்தாகவில்லை. எனவே நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம், ஏதாவது ஒரு நாட்டுக்கு செய்துவிட்டு போவோம். நாங்கள் பிறந்தது யாரோ ஒருவர் கட்டிய வைத்தியசாலையிலே, நாங்கள் படித்தது யாரோ ஒருவர் கட்டிய பாடசாலையிலே, நாங்கள் ஓதியது யாரோ ஒருவர் கட்டிய பாடசாலை, அதாவது மதரசாவிலே, நாங்கள் சொல்கிறோம் யாரோ ஒருவர் கட்டிய பள்ளியிலே. எனவே நானும் நீங்கள் வாழ்கின்ற போது நாங்கள் பிறந்த அந்த வைத்தியசாலைக்கு எங்களால் என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் படித்த எங்களுடைய பாடசாலைக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? நாங்கள் சொல்கின்ற எங்களுடைய மஸ்ஜித் என்னை பக்குவப்படுத்தி ஒரு ஆலிமாக அல்லது ஒரு சிறந்த ஒரு பக்குவதாரியாக குர்ஆனின் மூலமாக ஓதக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிற இந்த குர்ஆன் மதரசா, இதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, அதையும் தாண்டி நிம்மதியாக ஆரோக்கியமாக அந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறோம். இந்த நாட்டுக்கு நானும் நீங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அதைத்தான் சொன்னார்கள், ஒரு சமூக மௌத்து, ஆனால் அவர்கள் செய்த சேவைகள் மௌத்தாக இல்லை. யாரோ ஒரு கட்டிய பாடசாலை, அதிலே நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். யாரோ ஒரு கட்டிய வைத்தியசாலை, அதிலே இன்று நாங்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். யாரோ ஒரு கட்டிய பள்ளி, அதிலே நாங்கள் தொழுது நிம்மதியாக எங்களுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நானும் நீங்கள் மௌத்தாகிவிட்டால் இந்த நாட்டுக்கு நாம் நினைத்திருக்கிறோம். தொடர்ந்து சொன்னார்கள், சில சமுதாயம் மௌத்து, ஆனால் அவர்கள் சில சமுதாயம் வாழுகிறார்கள், வாழும் போதே மௌத்து என்றார்கள். சிலர்கள் வாழுகின்றார்கள், மனம் இருக்கிறது, ஆனால் மனம் இல்லை. ஆனால் நிறைய திறமை இருக்கிறது, திறமையால் சமூகத்துக்கு ஒரு சேவை இல்லை. இப்படியான முறையில் சிலர் வாழ்கின்றார்கள். அவர்கள் வாழ்ந்தால் என்ன, மௌத்தான் என்ன? அவர்கள் வாழ்ந்தாலும் மௌத்தை போட்டுதான் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை என்று கருத்தை சொல்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் நாம் முதல்வர்களிடத்திலே வாழ்கின்ற போது மற்றவர்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை நாம் வாழ வந்தவர்கள் சொல்வதை விட பிறரை வாழ வைக்க வந்தவர்கள். எனவே நாம் வாழ்கின்றாங்க, மற்றவர்களை வாழ வைப்போம், எங்களுடைய குடும்பங்களை வாழ வைப்போம், இந்த கிராமங்களை வாழ வைப்போம். நிறைய சேவைகளை இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் செய்துவிட்டு போவோம். நிச்சயமாக ஒரு காலம் இந்த மக்களை மறக்கலாம். கண்ணியமானவர்கள், ஊர் மக்களை மறந்து விடலாம், இந்த நாட்டு மக்களை மறந்து விடலாம். ஆனால் சேவை செய்த கஷ்டப்பட்ட ஒரு காலம் அல்லாஹ் எங்களை மறக்க மாட்டான். அல்லாஹ் நிச்சயமாக ஒரு காலம் எங்களை கைவிட மாட்டான். எனவே இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து முன்னோர்களாக நாட்டை கஷ்டப்பட்ட ஒவ்வொரு முன்னோர்களை இறைவன் கபூல் செய்துவானாக. யா அல்லாஹ், அந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்த எங்கள் முன்னோர்களை கபூல் செய்துவாயாக. அவருடைய கபர்களை தூரத்தை பூஜோடியாக ஆக்கியிருப்பாயாக. அந்த ஸ்ரீதேவிகளுடைய அந்த துவாக்கால், அந்த ஸ்ரீதேவிகளுடைய தியாகங்களால் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ்கிறோம். யா அல்லாஹ், அந்த ஸ்ரீதேவிகளுடைய வரலாறை பேசுகின்றோம். யா அல்லாஹ், அந்த ஸ்ரீதேவிகளுடைய கபர்களை தூரத்தை பூஜோடியாக ஆக்கியிருப்பாயாக. நரகத்தை விட்டு அவர்களை பாதுகாத்துடுவாயாக. அந்த வரலாறுகளை மாற்றுவத சகோதரருக்கு மத்தியிலே, சகோதர மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்வாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நாங்கள் ஏதாவது ஒன்று செய்துவிட்டு எங்களுடைய பேர் இந்த உலகத்தில் இருப்பதற்காக எங்களுடைய அமல்களை ஏதாவது செய்துவிட்டு மௌத்தாகக்கூடிய நன்மக்களாக எங்களுக்கு பூஜித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நல்ல விடயங்களை மற்றவர்கள் காட்டிடுவாயாக. எங்களுடைய குறைகளை மற்றவர்களை காட்டிடாத யா அல்லாஹ், நல்ல விடயங்களை காட்டிடுவாயாக. எங்களுடைய சக்கராத்தை நல்ல சக்கராத்தாகி தருவாயாக. கஷ்டமான சக்கராத்தை உத்திகளை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், நல்ல இடங்கள் எங்களுக்கு மௌத்து தந்துடுவாயாக. அருவருப்பான கோபமான நீ வெறுத்த இடங்கள் எங்களுக்கு மௌத்து தந்து விடாத யா அல்லாஹ். நல்லவர்களோடு மாலை வறுமையினால் எங்களை சேர்த்து யா அல்லாஹ். உனக்கு பொருத்தமானவர்களை எங்களை கபூல் செய்து யா அல்லாஹ். வாழக்கூடிய சமுதாயத்தை நல்லவர்கள் ஆசை தந்து விடியா அல்லாஹ். நல்ல மார்க்கப்பட்டுள்ள ஒரு ஆசை தந்து யா அல்லாஹ். பாவங்களில் தூரமாகக்கூடிய பாவங்களை நஞ்சை கொண்டு வெறுக்கக்கூடிய ஆசிரியா அல்லாஹ். நன்றிகளை இன்பமாக, அதாவது சந்தோஷமாக செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், நம்முடைய பெண்களுடைய கற்புகளை பாதுகாத்துடுவாயாக. நல்லொழுக்கம் உள்ள பெண்களை எங்களுக்கு தந்துடுவாயாக. சாலையான பிள்ளைகளை உருவாக்கி தந்துடுவாயாக. மார்க்கத்திலே பற்றுள்ள பிள்ளைகளை உருவாக்கி தந்துடுவாயாக. யா அல்லாஹ், தலையிலிருந்து நாட்டில் வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக. முஸ்லிம்களை கௌரவமாக மதிக்கின்ற, முஸ்லிம்களை கௌரவமாக பார்க்கின்ற, முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை மாத்திரமல்ல இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகின்ற நல்ல ஒரு அரசை எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆவை தரிப்பை கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. அதே போன்று இந்த ஊரிலே சேவையாற்றக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளை கபூல் செய்வாயாக. ஒவ்வொரு தனவந்தர்களை கபூல் செய்வாயாக. ஒவ்வொரு உலமாக்களை கபூல் செய்வாயாக. பொதுமக்கள் ஒவ்வொருவரையும் கபூல் செய்வாயாக. ஆண்கள் பெண்களை கபூல் செய்வாயாக. சிறார்களை கபூல் செய்வாயாக. இந்த ஊரிலே வந்து இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நீ கபூல் செய்வாயாக. இந்த துஆவை தரிப்பை கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.